சார் உச்சம் நீச்சம் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். உச்சம் நீச்சம். நீச்சம்ங்கிறது எங்க டோர் வைக்கலாம், எங்க டோர் வைக்க கூடாது அப்படிங்கறத பார்த்தோம். உச்சம்ங்கிற ஹையர் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, நீச்சம் லோயர் பாயிண்ட் சொல்லுவாங்க. நீங்க 4 டைரக்ஷன் என்ட்ரன்ஸ் வைக்கலாம்னு லாஸ்ட் வீடியோல பேசியிருக்கோம். ஸோ உச்சத்துல என்ட்ரன்ஸ் வைக்கணுங்க, நீச்சத்துல கண்டிப்பா என்ட்ரன்ஸ் அவாய்ட் பண்ணணும். இப்போ நம்ம வீடு எக்ஸாம்பிளா பாருங்க, இது வந்து ஈஸ்ட் ஃபேசிங் சொன்னோம். ஈஸ்ட் ஃபேசிங், தட் இஸ் நார்த் ஃபேசிங். இந்த ரெண்டுலயுமே ஈஸ்ட் ஃபேசிங்ல வடக்கு சார்ந்ததா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஈஸ்ட் ஃபேசிங்னா அதாவது கிழக்கு பார்த்ததுன்னா வடக்கு சார்ந்து இருக்கணுங்க. வடக்கு ஃபேசிங்ல இருந்தா அது கிழக்கு சார்ந்து இருக்குன்னு சொல்லுவாங்க. இது ரெண்டுமே வந்து நோஸ் மாதிரி, திஸ் இஸ் பிரீத்திங் பாயிண்ட் அப்படிவாங்க. இந்த 2 இடமே ஓப்பனா இருந்தா பில்டிங்க்கு தேவையான காஸ்மிக் எனர்ஜி அதிகமா கிடைக்கும். இது ரெண்டுமே இந்த கிழக்குக்கு இது உச்சம். கிழக்குக்கு எது நீச்சம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த டோட்டல் லென்த் இருக்கு பாத்தீங்களா, இந்த டோட்டல் லென்த் வந்து 30 ஃபீட்னு வச்சுங்க. ஃபர்ஸ்ட் 10 ஃபீட் உச்சம், அடுத்த 10 ஃபீட் வந்து இந்திரன். அது உச்சமும் கிடையாது நீச்சம் கிடையாது, இது வந்து நீச்சம் சொல்லுவாங்க. அங்க என்ட்ரன்ஸ் கொடுத்தீங்கன்னா மேஜர் லாஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஃபேமிலி பார்ட்னர்ஸ் இருக்காங்கன்னா அவங்க பிரிஞ்சு போறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஒரு பிசினஸ் பார்ட்னர் இருந்தா அவங்களும் பிரிஞ்சு போற சான்ஸ் இருக்கு. அவங்க நீச்சமான என்ட்ரன்ஸை கண்டிப்பா அவாய்ட் பண்ணிடணும்.